கேரளால ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிச்சாச்சு. அதுவும் ஓணத்துக்கு கண்டிப்பா இந்த ஸ்வீட் செஞ்சே ஆகணும். அது என்ன ஸ்பெஷல் ஸ்வீட்? வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஓணம் ஸ்பெஷல் அடப்பிரதமன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கிங் பேன்ல 300 கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ வெல்லப்பாகு செய்ய போறோம். அதுக்காக கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணா போதும். இடிச்சு வச்ச ஏலக்காவை இதில் போட்டுருங்க. அப்புறம் சுக்குப்பொடி கொஞ்சமாக ஒரு சிட்டிகை சுக்குப்பொடி போட்டால் போதும். இது அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் லோ ஃப்ளேம்லேயே. இப்போ இந்த அரிசி ஆடை வேக வச்சுக்கலாம். அந்த அரிசி ஆடையை நல்லா தண்ணி போட்டு கழுவி எடுத்துருங்க. அதனால தான் அந்த மாதிரி ஒட்டுது. இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டுருங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதையும் போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ வெல்லப்பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடை வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். அடை வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த சூடாக இருக்குல்ல அதை குளிர வைக்க போகிறோம். அதனால் டேப்பில் இருந்து இந்த மாதிரி தண்ணி திறந்து விட்டுக்கோங்க. இப்போ அது ஓரளவுக்கு நல்லா கூல் ஆகிடும். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அந்த நெய் நல்லா உருகி வரட்டும். இப்போ பொடியாக கட் பண்ண தேங்காய் அதை போட்டு நல்லா வறுத்துக்குங்க. அது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் இப்போ முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி போட்டு அதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம உலர்ந்த திராட்சை இதை போட்டு வறுத்துக்க போகிறோம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் வறுபடுற ஸ்டேஜு வேறு வேறு. அதனால தான் ஒவ்வொன்றா போட்டு நம்ம வறுக்கிறோம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீதம் இருக்குது பார்த்தீங்களா நெய், அதுலேயே நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த அடையை போட்டு லைட்டாக புரட்டி விடுங்க. அது வறுபடணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் கலந்தா போதும். இப்போ அந்த வெல்லப்பாகை வடிகட்டி ஊற்றிக்கலாம். நம்ம ஏலக்காய்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, அதுவும் இந்த ஸ்டேஜ்லேயே வடிகட்டிடுவோம். இப்போ அந்த வெல்லப்பாகை நல்லா அந்த அடையில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே குக் ஆகட்டும். லைட்டாக கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த வெல்லப்பாகில் அடை நல்லா ஊறி அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். இப்போ அந்த வெல்லப்பாகுலேயே நல்லா அடை ஓரளவுக்கு வெந்திருக்கும். ஒரு பவுல் தின் கோகனட் மில்க் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2ஆம் பால்னு சொல்லுவாங்க. அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே குக் ஆகட்டும். நல்ல ஒரு கொதி வரும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அது திக்காக இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த ஸ்டேஜில் ஒரு பவுல் திக் கோகனட் மில்க் 1ஆம் பால் இதை ஆட் பண்ணி கலந்து விடுங்க. இந்த டைம் 5 நிமிஷம்லாம் குக் ஆகக்கூடாது. 1 to 2 நிமிஷம் குக் ஆனாலே போதும். அதுக்குள்ளேயே கொதி வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்ம அடப்பிரதமன் ரெடி. எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட இந்த ஃபெஸ்டிவ் சீசனை என்ஜாய் பண்ணுங்க. இந்த அடப்பிரதமன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை எப்படி சாப்பிட்ணுன்னா, இந்த மாதிரி வாழை இலையில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா அடப்பிரதமனை ஊற்றி மொறு மொறுன்னு அப்பளம், நேந்திரம்பழம் இதெல்லாம் வச்சு ஒரு காம்பினேஷனில் சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you next delicious dish. நன்றி, வணக்கம்.